ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சிம்பிள் அண்ட் யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரூம்ஸ்டிக் ஹோல்டர் தான். இது வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்ட்டு ஸ்டெப் பை ஸ்டெப் இமேஜஸாக வந்து காமிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இதுக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம் பார்த்திங்கன்னா மாப்பு, தொடப்பம், இதுக்கெலாம் வந்து நம்ம ஹேங் பண்ணுறதுக்காக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அன்பாக்ஸ் பண்ணிடலாம். அன்பாக்ஸ் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா ப்ரூம்ஸ்டிக் ஹோல்டரு ஸ்க்ரூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. மொத்தம் 6 ஸ்க்ரூ 6 ஃபிஷஸ் வந்து இருக்குது. இப்போது இங்கே வந்து பார்த்திங்கன்னா 6 ஸ்க்ரூ வந்து பண்ணுறதுக்கு ஹோலும் வந்து இருக்குது. இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா அப்புறம் 6 ஹூக்கும் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து இந்த முறம் இது மாதிரி கீ செயின்ஸ் வேறு ஏதாவது இது மாதிரி மாட்டுறதுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். 5 ஸ்லாட்டு கொடுத்துருக்காங்க. அந்த இது வந்து பார்த்திங்கன்னா கீழேருந்து மேலே ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் மேலேருந்து பிடிச்சி மாட்டி இழுக்கக்கூடாது. இப்போ வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம மார்க் பண்ணியாச்சு, 6 ஹோல் வந்து போட்டாச்சு ட்ரில் பண்ணி. நெக்ஸ்ட்டு வந்து அந்த ஃபிஷ்ஷஸ் வந்து ஒவ்வொன்றா வந்து அதை அடித்தாச்சு. இப்போ வந்து நம்ம அந்த ஹோல்டரை வச்சு ஒவ்வொரு ஆணியாக வந்து வச்சு நம்ம வந்து ஸ்க்ரூ பண்ண வேண்டியதான், அவ்வளோதான். இப்போ ஒவ்வொன்றா வச்சு நம்ம வந்து ஸ்க்ரூ பண்ணிவிடுவோம். கண்டிப்பாக வந்து நமக்கு வந்து ப்ளம்பரோ இல்லை எலக்ட்ரிஷியன் சப்போர்ட்டோ தேவைப்படும். ஏன்னா ட்ரில் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அதனால் வந்து நம்ம அவங்க சப்போர்ட் எடுத்துக்கின்னு தான் ஆகணும். இப்போ ஒவ்வொன்றா வச்சு நம்ம வந்து ஸ்க்ரூ பண்ணியாச்சு. ரொம்பவே ஈஸி தான். ஆனால் ட்ரில் இருந்ததுன்னா நம்மளே கூட இதை பண்ணிடலாம். இப்போ இப்படி தான் வந்து ப்ரெஸ் ஆகிறதுனால நம்ம கண்டிப்பாக வந்து மேலேருந்து தொடப்பத்தை வச்சு இழுக்கக்கூடாது. ப்ரெஸ் பண்ணிட்டு தான் வந்து அதை நம்ம தொடப்பத்தை இதெல்லாம் வச்சு லாக் பண்ணணும். அப்புறம் இந்த ஹூக்கில் வந்து முறம் இதெல்லாம் வந்து வச்சு மாட்டிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் மாப் வச்சு மாட்டுறேன். எனக்கு கம்ஃபர்டபுளாக எல்லாம் ஒரு கையில் வச்சு நான் மாட்டுறேன். அதை ப்ரெஸ் பண்ணிட்டு அப்படியே நம்ம வைக்க வேண்டியதான். அங்கே இடம் பத்தாதனால செகண்ட் இதில் நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ வந்து மாப் வந்து நான் மாட்டுறேன். ப்ரெஸ் பண்ணிட்டு அப்படியே ஜஸ்ட் இது பண்ண வேண்டியதான். சூப்பராகவே வந்து ரப்பருன்றதுனால க்ரிப்பாகவே இருக்குது. தொடப்பம் இதெல்லாம் வந்து நல்லாவே ஹோல்ட் பண்ணிக்குது. ப்ரெஸ் பண்ணிட்டு அப்படியே இது நம்ம அந்த ஸ்லாட்டில் வைக்க வேண்டியதான். அப்புறம் இன்னொரு தொடப்பம், அவ்வளோதான். ரொம்பவே வந்து ஈஸி தான். இது கொஞ்சம் நழுவுற மாதிரி இருந்தாலும் நான் இழுத்து பார்த்தேன். ஆனால் மேலே வந்து அந்த ஹோல்டு இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து ஹோல்ட் ஆகுது, டைட்டாகவே இருக்குது. அதனால் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் தான் இது கண்டிப்பாக. அப்புறம் பார்க்குறதுக்கும் டீசெண்டாக இருக்குது. நம்ம கதவு பின்னாடிலாம் வச்சுக்கின்னு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது மாதிரி நம்ம ஒரு ஹோல்டரை வாங்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதனுடைய ப்ரைஸிங் வந்து பார்த்திங்கன்னா 500க்கு வந்து அமேசானில் வாங்கணும். ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒர்த்து வாங்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.